வாசமாக இருக்கிறேன். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி போற்றி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு சோத்திரம் 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 ஆண்டவரே. இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், தயவுள்ளவரை உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிரியைகள் எல்லாம் நீர் செய்யும்படியாய் சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. வல்லமுள்ள தேவன் கிரியை செய்யுங்க. பராக்கிரமமுள்ள தேவன், அதிசயமான தேவன் ஆளுகை செய்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி பிதாவே சோத்திரம், குமாரனே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், தயவு, வல்லமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாடல்களுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடும்பொழுது தேவ பிரசன்ன மகிமை ஆண்டவரே இந்த ஆலயத்தில் இறங்கி ஆண்டு கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இறங்கும்படியாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய வார்த்தைக்காய் சோத்திரம், வர்ஷிப்புக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையின் தேவன், இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், தயவுள்ளவராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, இரக்கம், மகிமை, மாட்சிமை நிறைந்தவராக இருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரசாபப்படுத்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கர்த்தரை ஏற்று ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்து கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில்
வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ வாழ துணை செய்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எந்நேரம் புது பாடல் நாவில் வைத்தீர், இரட்சங்களை இரட்சிக்க பயன்படுத்துகிறீர். எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர், இரட்சங்களை இரட்சிக்க பயன்படுத்துகிறீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் நல்லது உமது கிருபை நல்லது. என்னுதடுகள் என்னுதடுகள் என்னுதடுகளும் மை துதிக்கும். என்னுதடுகள் என்னுதடுகள் என்னுதடுகளும் மை துதிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா
கிருபை நல்லது, தேவனை பார்க்கிலும் நல்லது, உமது கிருபை நல்லது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவார்க்கே உரைக்க வேண்டுமே. பாடுங்க. ஊற்றுமையா உன் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று, முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ கணேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ கணேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி நீ, பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி நீ, தூயவான உலகிலே சோர்ந்து போ
பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் பேச வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் பேச வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. நன்றியோடு நன்றியோடு நம்ம துதி. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனங்களின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனங்களின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. தேசனை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஓ திமோலோ சந்தரலமா காரமா துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. குறை நீக்கோ வல்லவரே கோடி தோத்திரமே. குறை நீக்கோ வல்லவரே கோடி தோத்திரமே. கரை போக்கும்
கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நியாய தீர்ப்பு நாள் வரும் அப்படின்றார். உங்களை அறியேன் அப்படின்னு சொல்கிற காலம் வந்துடும் அப்படின்றார். இல்லை ஆண்டவரே, எங்கள் தெரு வழியாக போனீங்க ஆண்டவரே. ஆமாம் போனேன். இப்போ நான் கூட வந்தேனே ஆண்டவரே, நான் பார்க்கலையே. இல்லை ஆண்டவரே, பிசாசு கூட ஓட்டினேன், நான் பார்க்கலையே. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். அதனால் ரொம்ப நாளைக்கு சாக்கு போக்கே சொல்லு இருக்காதீங்க. கொஞ்சம் தியாகம் பண்ணிவிட்டு வாங்க. ஏதோ 4 பேர் நமக்காக ஜெபிக்கிறாங்கன்னா நாமளும் போய் கொஞ்சம் உட்காருவோமே, என்ன தான் நடக்குது. சிறுதுள்ளி பெருவள்ளன்னு உலகத்தில் சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால் நாமளும் கொஞ்சம் உட்காந்து தேவனுடைய ஊழியத்துக்காக பிரயாசப்படுவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்காக பிரயாசப்படுவோம். தேசத்தில் நடக்கிற கஷ்டத்துக்காக பிரயாசப்படுவோம். லட்சோப லட்ச வியாதி உள்ள மருத்துவமனைக்கு போய் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் சாப்பாடே இறங்காது. அவ்வளோ வியாதியில் படுத்துருக்கிற அந்த மக்களுக்காக நாம் கொஞ்சம் சோத்திரம் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா உங்கள்கிட்ட எல்லாம் கட்டாயம் கணக்கு கேட்க தான் செய்வார். கண்டிப்பாக கணக்கு வரும். நீ ஜெபம் பண்ணியா, உங்கள் சபையில் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாங்களே, அந்த 10 பேர் பண்ணின்னுக்கிறாங்களே, நீ என்ன பண்ண? எதை கேட்டாலும் அந்த வேலை இந்த வேலை, இங்கே போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம், என்னால் நடக்க முடியல, என்னால் உட்கார முடியல. இதெல்லாம் நீங்கள் சாக்கு போக்க சொல்ல முடியாது. அதுவும் இந்த சபையை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. நல்ல சேர் போட்டுக்கிறோம். அல்லேலூயா. சேரில் தான் உட்காந்தே 40 நாள் ஜெபம் நடத்துகிறோம். அப்படி தானேங்க? அப்படி தானே? நல்ல ஃபேன் போடுவார். 10 ஃபேனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு 6 ஃபேன் போட்டு வச்சுக்கணும். அப்படி தானேங்க? எல்லாமே ஆல்ரெடி இவ்வளோ சுகமாக வச்சுருக்கும் போது கூட இது சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் கணக்கு கொடுக்குற ஆட்களாக இருக்க முடியும். அதனால் ஊழியம் ஆண்டவர். ஏதோ பாஸ்டர் இன்பநாதன் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறார், ஒரு ஆத்துமாக்காகத்தான் அவர் எரிகோ பட்டணத்து நடந்து வரார். அந்த கடத்தடியில் உட்காந்துக்கிறார். ஒரு அம்மா தண்ணி எடுத்துன்னு வரப்போகுது. தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த அம்மா பேசுறதுக்காக காத்துனுக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்கன்னா இருக்கும். 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கும். அந்த அம்மா வந்து தண்ணி எடுக்கும்போது பேசுகிறார், கொஞ்சம் தண்ணி கூட. உடனே சொல்லுது, ஏறிட்டு பார்த்து, நீங்கள் எங்ககிட்டலாம் தண்ணி வாங்கி தர குடிக்க மாட்டீங்களே பாருங்கள். ஆரம்பித்து ஒரு காரியத்தை சொல்லி அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த அம்மா போய் ஊரில் சுவிசேஷம் சொல்லி நீங்கள்லாம் வாங்க. என் கதையெல்லாம் ஒருத்தர் புட்டு வைக்கிறாரு. எனக்கு ஏற்கனவே 5 புருஷன். ஆமாம், அதையெல்லாம் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மேசியா அவர் தானே வந்து பாருங்கன்னா ஊரே திரண்டு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா அழிந்து போவது தேவனுடைய பிரியம் இல்லை. காத்திருக்கிறார். அதனால் சும்மா உட்காந்து எப்போ பார்த்தாலும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு என்னால் முடியல, எனக்கு கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது. ஆமாம், எங்கெல்லாம் போகிறோம் பாருங்களேன். ஒரு வேளை ரேஷன் கடையில் நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுன்னா கூட குச்சி ஒன்று கூட போவோம்ல, போவோமா இல்லைங்க? போய் வாங்கிறதுக்கு ரெடியாக நிற்போம். நான் சர்ச்சுக்கு வரணுன்னா அது மாதிரிலாம் நீங்கள் வரணும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தயவு செய்து வந்து உங்களுக்காக அழுங்க, உங்கள் குடும்பத்துக்காக அழுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வருங்காலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. என்னால் முடியலலாம் சொல்லாதீங்க. எவ்வளோ பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அதனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு ஜெபிங்க. வாலிபர்கள் குறிப்பாக சகோதரர்கள் தயவு செய்து காலையிலே ஆகிலும் வாங்க, கண்ணீரோடு வந்து அழுங்க. என்ன வியாதி எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியல. ஆமாம், நீங்கள் ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தான் இந்தந்த வியாதியெல்லாம் இருக்குது அப்படின்றது ஸ்டான்லி ஜிஹெச் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும். ஒருவேளை சுக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரியாது. இது காசு கொடுக்குற ஹாஸ்பிட்டல், அதனால் ரகசியமாகவே இருக்கும் எல்லாம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். கால் போனவன், கை போனவன், மூக்கு போனவன், முதுகு போனவன் எல்லாம் அப்படியே அவங்கள பார்த்தாவே நமக்கு அகோரமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் தான் பாரப்பட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா.
சில பேர் சண்டேவே சிக்கு லீவ் போட்டுற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வாரம் வந்தால் 2வது வாரம் சிக்கு லீவ், பரவாயில்ல, அது அவங்க பார்த்துக்கிட்டோம், ஆண்டவரும் வரும். ஆனால் நீங்கள் வரக்கூடியவங்க சாக்கு போக்கு சொல்லாது வந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம், வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. யாத்திராகமம் 33 14வது வசனம் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை. இதை தான் நான் ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த நாளில் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதாவது அந்த சமூகம் அப்படின்னா நான் உனக்கு முன்னாடி செல்வேன், அதுதான் அவருடைய சமூகமே. அவருடைய சமூகம்னா வேறு ஏதோ தனியாக இல்லை, அவருடைய இடம். அந்த இடம் நம்மளோட கூட வருதான், அந்த பிரசன்னம் நம்மளோடு வருதான், அந்த தேவ பிரசன்னம் நம்மளோட நடக்குதான், அந்த தேவ பிரசன்னம் நம்மளை கொண்டு போகிறதா, அந்த தேவ பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு இன்ச்சாக பை இன்ச்சாக தள்ளி 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 நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த சமூகம் போனால் அங்கே வெற்றி, அந்த சமூகம் போனால் அங்கே சமாதானம், அந்த சமூகம் முன்னாடி போனால் அங்கே மகிழ்ச்சி, அந்த சமூகம் அங்கே முன்னாடி போனால் அங்கே விடுதலை, அந்த சமூகம் முன்னாடி போனால் அற்புத அடையாளங்கள். அல்லேலூயா. 38 ஆண்டுகள் வியாதி உள்ள ஒரு மனுஷன் படுத்துருக்கிறான், தேவ சமூகம் போகிறார். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுது. அவன் பார்க்குறான், யாருமே கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லையா ஆண்டவரே. 40 வருஷமாக உட்காந்துக்கிறான். 38 வருஷம் வியாதின்னு சொல்லுது வேதத்தில். 40 வருஷமாக உட்காடுறான், எம்பி பார்க்குறான். தேவதூதன் வந்து குளத்தை கிளக்கும் போது ஓடுறதுக்காக எட்டி ஓடுறான். முன்னாடி ஒருத்தன் போய் நான் நினைக்கிறேன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 40 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குளத்தை கிட்ட வந்து உட்காந்துருப்பான் நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அவன் சொல்கிறான், நான் ஒவ்வொரு முறையும் பிரயாசப்படுறேன், என்னை கொண்டு போய் குளத்தில் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை, வேற ஒரு ஆள் சுகமாயிடுறா. யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த 40 வருஷமாக அவனுடைய பிரயாசம் ஒரு நாள் வீணாகலை. மேலக்கிறவர் பார்க்குறாரு, மேலக்கிறவர் கவனிக்கிறாரு, மேலக்கிறவர் யோசிக்கிறாரு, இவனுடைய விசுவாசம் குறையிலையே. அப்போ இவனுக்காக நாம் ஏதாவது செய்யணுமே. தேவ பிரசன்னம் வருது, ஒரு தூதன் வருகிறார். அந்த தூதன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிட்ட வருகிறார், அவனை கேட்குறார், சுகமாகணுமா ஆண்டவரே, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் அவர் தான் அவனுக்கு தெரியல. அவர் வந்து கேட்குறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே. அவர் சொல்கிறாரு, நீ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய நட. அல்லேலூயா. அவர் சமூகம் முன்னாடி போச்சுன்னா வெற்றி தான். அல்லேலூயா. அதனால தான் பாட்டு கூட பாடுறதில்ல, ஜெயங்கோடுக்கோ தேவனுக்கே கோடி கோடி சோத்ரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கோடுக்கோ நம் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் போனார்னா உனக்கு எனக்கும் ஜெயந்தாங்க. அல்லேலூயா. அவர் போகலை, நான் ஜெயம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சமாதானம். அல்லேலூயா. என் சமூகம் முன்னாடி போச்சுன்னா உனக்கு வெற்றிங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் நான் முறியடித்து உன் பாதையை செவ்வையாக்கி நீ போக வேண்டிய பாதையை நான் வழிகாட்டி உன்னுடைய பாதையில் கல் முள்ளுக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு உன்னை சுகமாய் மாற்றுங்க. அன்றைக்கு நீ இளைப்பாறுதலான மனுஷனாய் மாறிடுவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் குறிப்பில் கிடையாது, நான் இன்னும் பிரசங்கத்துக்கு போகல, முகவரை சொல்கிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. அவர் நம்ம எப்படி எடுக்கிறார், கூப்பிட்டு என்ன பண்ணுறார், அவர் அதை வெளியடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறிக்க. அந்த கல்லெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, முள் கல் காடு மாதிரி இருக்கிற உன்னுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாராம், பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடி என்ன செய்கிறாராங்க, நட்டு. அதாவது விதை விதைக்கிறார்ல, 4 விதமான விதை இருக்குது இல்லை. பாறையில் விழப்பட்ட விதை, வழியருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுகளில் உள்ள விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அந்த விதை சொல்கிறாரு, அந்த நற்குலமான அந்த விதையே அந்த இடத்துல நட்டு அது நடுவிலே ஒரு கோபுரத்தை என்ன செய்கிறாரு, ஒரு விசுவாசம் உன் மேலே, நீ நல்ல கனி கொடுப்ப, நீ நல்ல குணாதிசயமான கனி கொடுப்ப, நற்குல திராட்சை கொலையாக நீ மாறுவே அப்படின்னு உன்னை நம்பி ஆண்டவர் சொல்ல ஒரு கோபுரத்தை கட்டி
அதன் ஆலையை உண்டு பண்ணி, அதில் ஒரு ஆலையை வர வச்சார். ஏன்னா இப்போ ஆலை ஆட்டி அது ரசத்தை எடுக்கணும். ஆலை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று என்ன செய்தாராம்? அல்லேலூயா. நாம இயேசுநாதருக்கு கண்ணே இல்லைப்பா, நானும் எத்தனை வருஷமாக வரேன், அவர் என்னை என்னானே கண்டுக்கலப்பா, என்னப்பா கடவுளை, கொஞ்சம் கீழே இறங்கி அது என்னப்பா கோயில், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அவர் என்னப்பா பாஸ்டரு மோசம்பா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அதெல்லாம் விசுவாசியாப்பா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த இடமே சரியில்லைப்பா. அல்லேலூயா. அவர் காத்திருக்கிறார். உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் உன்னை பிசாசினுடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்து உனக்கு நல்ல பெயரை வச்சு உன்னை அழகா உன்னை சுற்றில் இருக்கிற களையெல்லாம் எடுத்து தூரம் எரிஞ்சு நல்ல வேலி அடைத்து அதில் நல்ல விதையை விதைச்சிருக்கிறார். உன் இருதயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஒவ்வொரு நல்ல விதையை அதில் விதைச்சி அதை காத்து கொண்டிருக்கிறார். நல்ல கனி கொடுக்கிற பிள்ளையா இவன் மாறுவான், நல்ல கனி கொடுக்கிற குடும்பமா இது மாறும், நல்ல கனி கொடுக்கிற மகளா இது மாறும், நல்ல கனி கொடுக்கிற மரமா இது மாறும் என்று காத்திருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அது முடியும் போது சொல்றாரு, அது நல்ல திராட்சை குலைகளை தரும் என்று அவர் என்ன பண்ணாரா? காத்திருந்தார். முடியும் போது சொல்றாரு, அதுவோ எப்படி ஆயிடுச்சாங்க? கசப்பான பழங்களை தந்தது. எவ்வளோ துக்கம். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து நீங்கள் அதை வளர்த்து சீராட்டி தாளாட்டி அதுக்கு நல்ல உடை உடுத்தி நல்ல கல்வி சாலையில் கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சு தன் வேர்வை அப்படி சிந்தி அந்த பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து நல்ல படிப்பை கொடுத்து உயர்கல்வியை கொடுத்து அந்த உயர்கல்வி மூலமாக இந்த பிள்ளை வருங்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும், எங்களையும் காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த பிள்ளை வளர்ந்து உங்களை திரும்பி பார்க்காத போகும்போது நீங்கள் சொல்லுவீங்க, இந்த பிள்ளை இப்படி எங்களை ஏமாற்றுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுளும் சொல்லுகிறார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்போ வெற்றி உள்ள பாதைக்கு சமூகம் போது, ஆனா எல்லாத்தையும் சரிப்படுத்துறாரு. எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு அது நல்ல கனி கொடுக்கணும் காத்திருக்கும் போது கசப்பான கனி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களை அறியேன். அல்லேலூயா. உங்களை நான் அறியேன். தேவன் விரும்புகிற கனி கொடுக்கிற பாத்திரமா நீங்க இல்லை. ஆண்டவர் நிறைய பேர் எடுக்கிறார், 70 பேரை கூப்பிடுறார், 70 பேரை கூப்பிட்டு வச்சு பிரசங்கம் பண்ணுகிறார். அவன் சொல்றான், பாதி பேர் இது ரொம்ப கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்வான் என்று எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இருக்கிற 12 பேர் இருக்கிறாங்க. கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஒருத்தன் எழுந்து சொன்னா, நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தானே உண்டல்லவா, இதை விட்டுட்டு நான் எங்கே போகணும்? அந்த 12 பேரை வச்சு தான் உலகத்தையே கலக்கினார். அல்லேலூயா. அந்த 12 பேரை வச்சு தான் உலகத்தை என்ன செய்தாருங்க? பிரியமானவர்களே, உன் ஆத்துமா ஒன்று போதும் உன் குடும்பத்தையே ஆசீர்வதிக்க, இந்த பட்டணத்தையே ஆசீர்வதிக்க, தேவன் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு. ஆனால் நீ என்ன நினைக்கிற? ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா, நம்மளால் அதெல்லாம் ஆகாது, நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராதுப்பா, ஆமாம் இதெல்லாம் கஷ்டமான காரியம், நான் எப்படி போய் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நீ அர்ப்பணித்தேனா அவர் சமூகம் உனக்கு முன்னாடி போவோம். உனக்கு முன்னாடி போகும்போது அந்த பாதையெல்லாம் செவையாய் மாற்றினா உன் பாதை லகுவாய் இந்த யாத்திரை கடந்து போயிடும். அல்லேலூயா. ஆனால் நீ சாக்கு போக்கே சொல்லுகிறேன், வெற்றி வரல, இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறேன், அப்படியே இருக்கிறோம். ஆரம்பத்தில் எப்படி ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருந்தோமோ அதே மாதிரி கடன் வாங்கினுக்கிறோம், அதே கடன் தான் திரும்ப திரும்ப திரும்ப, அதே கஷ்டம், அதே சண்டை, அதே புருஷ மனைவிக்குள்ள அதே உறவு இல்லாமல் அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே சாராயம் குடிக்கிறது, அதே காரியங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி சமூகம் முன்னாடி போதே அதை சரிப்படுத்தினா தான் வெற்றி வரும். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு பகுதி காட்ட போகிறேன் பாருங்க. அந்த காரியம் என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளும் ஒரு பகுதி அங்கே இருக்கிற யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கல. யாத்திராகமம் 23 20வது வசனம் இருக்குதா பாருங்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கும்
நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுகிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே நான் என்ன செய்கிறேங்க, அனுப்பி வச்சிருக்கிறேன். அப்போ உன் பாதை செவையாக இருக்கணும்னா, யாத்திரை என்பது இன்பமாக இருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த யாத்திரை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த யாத்திரை என்பது வாழ்க்கை என்ற யாத்திரை, அது சரியாக இருக்கணும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் போயிருமா உட்காந்துருப்பான், 8 மணி லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் சில ஆளுங்க உட்காந்துருப்பான். ஏங்க லைட் ஆஃப் பண்ண போகிறாங்களே, எல்லோரும் போகிறாங்களே, நான் போய் என்ன பண்ண போகிறேன்ப்பா நான் சொல்லுவான். என்னப்பா பண்ண போகிறேன், இங்கே உட்காந்துக்கிற மாதிரி அங்கேயும் வாசலில் தான் உட்காந்துருக்க போகிறேன், அதனால் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறேன்னு சொல்லுவோம். அவர் கேட்டோம்னா நான் கதையாக சொல்லுவேன், நான் வாழ்ந்து சுகித்தேன், நான் இத்தனை பிள்ளைகளை பெற்றேன், என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், என் பொண்ணு ஐரோப்பாவில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாருமே அங்கே நீ அங்கே போக வேண்டியது தானே, எங்களை யார் கூப்பிடுறான், படிக்க வச்சேன், ஓடி ஓடி கஷ்டப்பட்டேன், பாருப்பா முட்டியை பார், இந்த பாருப்பா கால் பார் எவ்வளோ பெருசாக வீங்க இருக்குது, அவ்வளோ உழைப்புப்பா, கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு இல்லைப்பா, ஆர்பாரில் உழைச்சம்பா, அங்கே போய் உழைச்சம்பா, ரயில்வேல உழைச்சம்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சம்பா, அவன் கல்யாணம் பண்ணி போனான் அதான்பா. நல்ல கவனிங்க, வெற்றி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறாரு, வழியில் உன்னை காக்கிறதுக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துக்க. அந்த ஆயத்தம் பண்ணின கானா என்ற ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஆவிக்குரிய கானானா இருக்கிற பரலோக ராஜ்யம் வரையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த இது என்ன சொல்கிறாரு, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாடி என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஒரு தூதன் வந்தார்னா அவர் கைப்பிடிச்சிட்டு போவார், ஒரு தூதன் வந்தார்னா அப்படி கைப்பிடிச்சிட்டு போவார். அந்த தூதன் சரியான முறையில் நம்மை பாதுகாப்பாக நமக்கு விரோதமாய் வருகிற எதிராளியை முறியடித்து சண்டையிட்டு ஆண்டவர் அந்த யாத்திரையில் வெற்றிகரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுடைய அந்த மனுஷனை பார்த்து சொல்லுவார், நல்ல போராட்டத்தை இருக்குதா பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுவாருங்க, 6ஆம் அதிகாரம் இருக்குதா, அழகா சொல்றாரு. அந்த அதிகாரத்தில் சொல்லுவார் பாருங்களேன், அந்த வசனம் நல்லா தெளிவா பேசுவார். வாசிங்க. அதாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனமா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரமா, 7வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாருங்க, நல்ல போராட்டத்தை நான் என்ன செய்திருக்கிறேங்க, போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் என்ன செய்தேங்க, காத்து கொண்டேன். அல்லேலூயா. நல்ல போராட்டம், வெற்றி உள்ள வாழ்வு. பவுலுக்கு வராத துன்பமே நமக்கு யாருக்குமே கிடையாது. 14 நாள் சூரியனை காணாமல் கடலில் தவிக்கிறார். 14 நாள் சூரியன் இல்லை, கடல் கொந்தளிக்குது, கொண்டு போன படகெல்லாம் ஓட்டையாது தூக்கி சரக்கெல்லாம் கடலில் போடுறா, இருக்கிற தலைவாடகெல்லாம் தூக்கி போடுறா. 14 நாள் சூரியனையும் காணல, சந்திரனையும் காணல, ஓயாத மழை, அடமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில் கூட விசுவாசமாக இருக்கிறான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அந்த மாலுமி இவன் பேச்சை கேட்கலன்னா கூட இவன் போராடிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போறாரு, இந்த யாத்திரை இன்பமாக இருக்கும், இந்த யாத்திரை பரிசுத்தமாக இருக்கும், இந்த யாத்திரை நான் வெற்றிகரமாய் கரை சேருவேன், அந்த ஆண்டவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட அந்த கப்பல்ல உட்கார்ந்துகிறான். கர்த்தருடைய ஆவியான ஒரு ராத்திரி உணர்த்தினார், பவுலே உன்னுடைய யாத்திரை சரியாய் போவதற்கு தேவதூதன் உனக்கு முன்னாடி வந்திருக்கிறா, எச்சரிக்கையாரு சொல்லு அப்படின்றா. மறுநாள் அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டு சொல்கிறான், இன்றைக்கு என்னை ஆட்கொண்டவர் வந்து என்னிடத்துல சொன்னார், உன் யாத்திரை இன்பமாக இருக்கும், உனக்கு முன்னாடி ஒரு தூதன் போகிறார் என்று சொன்னார், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு அக்கறை போய் சேரும்படியான காரியத்தை செய்தனால தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டம். இந்த வாழ்க்கையை முடிப்பதற்கு என்ன போராட்டங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். நீங்களும் நான் என்ன வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என்ன வாழ்ந்தேன், என்ன சாப்பிட்டேன், என்ன சம்பாரிச்சேன், என்ன பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவன் சொல்கிறான், இந்த போராட்டம் எனக்கு என்ன போராட்டங்க, சத்தமாக சொல்லுங்க, என்ன போராட்டங்க, நல்ல 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 ஆசீர்வாதமான சொல்றாரு. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை எப்படி முடிச்சிருக்கிறேன், நல்ல அழகா முடிச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குதுங்க, விசுவாசம். அல்லேலூயா. இப்போ 8வது வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. 8வது வசனம் என்ன சொல்றாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு என்ன செய்வாரு, எனக்கு தந்தருளுவார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, எனக்கு தந்தருளுவார்னு சொல்றாரு. அடுத்த பகுதி சொல்லுது, எனக்கு மாத்திரம் இல்லை, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை என்ன செய்வாருங்க,
கை தட்டுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தங்கச்சி கை தட்டு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசத்தினால. கொஞ்சம் ஆட்டுங்க கையை பிடிச்சி. விசுவாசத்தினால, நீ விசுவாசத்தினால, உங்க விசுவாசத்தினால தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் விசுவாசம் தான் என்ன ஆசீர்வதிக்குங்க, உன் விசுவாசம் கிடையாது. நான் விசுவாசத்தை என்ன ஆசீர்வதிப்பார். ஆமாம், டாக்டர் சொன்னார், எப்படிரா பிழைப்ப? என்ன சார், என்ன சார் நீயே இப்படி சொன்னா நான் எப்படி சார்? அப்படியே தொங்குது எனக்கு சதையெல்லாம், இங்கெல்லாம் தொடையெல்லாம் அறுத்து, தொடையில் இருக்கிற சதையெல்லாம் ஒட்ட வச்சு இங்கே தூங்கு இங்கெல்லாம் தூங்கு. அந்த பயிற்சி டாக்டருக்கு வந்து மேலே இங்கே எழுப்பார், சார் பிழைப்பாரா சார்? பிழைச்சா கூட இவருக்கு எப்படி சார் தெரியல. அவன் தான் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குறான்ல. அவனுடைய நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம், சத்தமாக சொல்லுங்க, உன் விசுவாசம். இப்படி கூட சொல்லுங்க, உன் நம்பிக்கை. அதை மாற்றி பேசணுங்க. எப்படி மாற்றணும்? என் விசுவாசம் என்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அதே டாக்டர் கடைசியாக என் தோல் மேலே கை போட்டார். அவர் தான் சீஃப் செக்ரட்டரி. அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும், அவரை பார்க்கணுன்னா வடநாட்டிலேருந்து, பெங்களூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்டில் உட்காந்து இருப்பான். அந்த டாக்டர் முடிஞ்சு வெளியே வரும்போது அப்படி தோல் மேலே கை போட்டு அப்படி சொல்கிறார், பெங்காலியில் அவர் சொல்கிறார், தத்தி சொல்கிறார், இன்பநாதன் நீ ஒப்பு கொடுத்ததினாலே தான் இந்த அளவுக்கு உனக்கு சுகத்தை கொடுக்க முடிந்தது. இல்லையா? ஏன்னா அப்போ நான் வெளியே வரும்போது எனக்கு 11 ஆப்ரேஷன். இந்த பகுதியில் போனேன், இந்த மோஷனை குடல் வெட்டி இங்கே வச்சு இந்த பக்கம் தான் 1/2 மணி நேரத்துக்கு வரேன். என் பக்கத்தில் யாரும், என் தாயோ என் தகப்பன் யாரும் உட்கார முடியாது. நான் வந்து கற்பனையாக சொல்ல, உண்மை பேசுகிறேன். நாற்று அடிச்சுட்டே இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா உடனே ரன்னிங் ஆயினே இருக்கும். இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி, அப்படி கூணு வலிஞ்சு தான் படுத்தணும். அவர் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கை. அதான் சொன்னார், ஏசுனாரும் அதான் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை நான் விசுவாசித்தேன். எல்லா மனுஷரை போல ஆரோக்கியமாய் நானும் ஒரு நாள் நிச்சயமாய் வரும். அதுவும் எப்படி விசுவாசத்தை? நல்ல பேண்ட்டு ஷர்ட்டை போட்டு, நல்ல சப்பாரி போட்டு, நல்ல ஆண்டவரே நிற்பேன். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது. அப்படி தான் என்னை மாற்றணும்னு அந்த டாக்டர்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த விசுவாசத்துபடி என்னை மாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா நான் பல வருஷம் நான் சொன்னேன், போன வாரம் கூட என்ன சொன்னேன் இல்லையா, இந்த லுங்கி கட்டிக்கின்னு ஜட்டி கூட போட முடியாது, இங்கே ஒரு குடல் தொங்கின்னு இந்த பக்கம் டீப்பு இப்படியே தான் வச்சுக்கணும், இப்படியே தான் நின்று இருக்கணும். அந்த ஒரு சட்டையோட லுங்கியோட இருக்கும், அழுக்கு லுங்கி, நாற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நாற்றை கிட்டே என்னாலேயே நிற்க முடியாது, அவுத்து போட்டுக்கணும், வேற கட்டிக்கினே இருக்கணும். அந்த சூழ்நிலையில் என் விசுவாசத்தை நான் சொன்னேன். எல்லா மனுஷரை போல நானும் இப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னது தான் ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு போவோம். பாருங்க, அந்த தேவ தூதனை அனுப்புவார். இந்த தூதனை ஒரு இடத்துல ஒரு ஆண்டவர் காட்டுறார். ஆதியாகமம் ஒரு அம்மாவை காட்டலாம். பாருங்க, அந்த அம்மாவுக்கு தேவ தூதனை என்ன செய்கிறார் பார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம். 7வது வசனம் 8வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, 8வது வசனம் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார்.
இந்த பகுதியை தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பாருங்கள், சில நேரம் இங்கே ஆகார் ப்ளஸ் தேவனே நேரடியாக வந்து பேசுகிற ஒரு காரியம், அதான் என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். இது ஏன் அப்படின்னா, அங்கே கேட்குறார், எங்கே இருந்து வந்தாய், எங்கே போகிறாய். இது ஆண்டவருக்கு தெரியும், எங்கேருந்து வந்தார், எங்கேருந்து போக போகிறாங்கன்னு. இப்போது ஏன் இதை கேட்டார்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே அவசரம். பிரியமார்களே, நாம் எப்பவுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்து வாழும்போது நம்முடைய எல்லையை நாம் லக்கை எட்ட அது வாய்ப்பாக இருக்கும். அல்லேலூயா. துரிதமாக போகணுன்னா ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் நிதானமாக போனால் கொஞ்சம் நிதானமாக போகணும். சில பேர் வேறு எனக்கு கூட ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய இது வந்து விசுவாசி கூப்பிட்டாலும் சரி, ஊழியக்காரர் கூப்பிட்டாலும் சரி, நான் அந்த 6:30 மணிக்கு வரேன்னா 6:30 மணிக்கு கண்டிப்பாக முன்னாடி இருப்பேன். நான் அந்த மாற்றமே இருக்காது. ஆமாம், நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா 6:30 மணினா என் தலையை அடுமானு வச்சாதான் 6:30 மணிக்கு அங்கே நிற்பேன், அதுக்கு பின்னாடி போக மாட்டேன் நான். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ எங்கே போனால் சில பேர் என்ன பண்ணோம், இங்கே 6:30 மணிக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா 6:30 மணிக்கு அங்கே தான் காலி பண்ணியிருப்போம். அவசரமாக வந்து எங்கன்னா பஞ்சர் ஆகி வண்டி ஊந்து ஏந்து, ஐயா லேட் ஆகிடுச்சு, ஐயா பிரேக் டைவன் ஆகிடுச்சு, ஐயா சாரிங்க ஐயா அப்படின்னு. அதெல்லாம் கடவுள் கூட ஏற்றுக்க மாட்டார். நமக்கு 6:30 மணிக்கு டைம் கொடுத்தோன்னா நம்ம கண்டிப்பாக 5 மணிக்கு புறப்பட்டா தான் நம்ம போகிற லக்கு, நம்ம எத்தனை கிலோமீட்டரில் இருக்கிறோம், எங்கே போய் சேரணும், இது எவ்வளோ நேரம் ஆகும், எங்கே டிராஃபிக் இருக்கும், நம்ம வண்டி போகுமா போவாதா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கின்னு போகணும் நாம். இல்லையா? என்னடா சத்தம்? யோசிச்சு பாருங்க. அப்போது நாம் அதை சரியான வச்சுக்கிட்டு போனால் தான் ஆண்டவர் கூட நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கடைசி நேரத்தில் அவசரமாக ஓடி வந்து அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுனா அதெல்லாம் கர்த்தரே ஒத்துக்க மாட்டார். இப்போது இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே வாழ்க்கையில் நாம் சரியான டைமை நாம் செய்யாத ஆண்டவர் மேலே நாம் பழி போட்டுனாலாம் இருக்க முடியாது. அவசரம், நிதானமாக போகணும். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். 15ஆம் அதிகாரத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவன் கேட்குறான், வயசாகிட்ட ஆண்டவரே, நான் என்ன கொடுப்பேன், எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீட்டில் ஒருத்தர் எலியேசன் ஒருத்தக்கிறான், அவன் இந்த வீட்டு விசாரணை கத்தனா இருக்கட்டும், அவனே வச்சுக்கிறான் ஆண்டவரை பிள்ளையா இருக்கட்டும் அண்ணா. அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனல்ல, உனக்கு ஒரு வாக்குத்தத்தமான பிள்ளையை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். இப்போ வாக்கு கொடுத்த உடனே அவர் போயிட்டாரு. இந்த சாராள் அம்மா இருக்குது பத்தியா, இது ரொம்ப ஓவரு பில்டப் பண்ணிடுச்சு. அதுக்கு வயசாகி போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு தெரியுது வயசாகி போயிடுச்சு, பிள்ளையெல்லாம் பிறக்காது, அந்த கடவுள் அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு இந்த அம்மா ஒரு அவசர வேலையெல்லாம் செய்யுது. இதனால ஒரு சம்பவம் வேறு விதமாக நடக்குது. ஒரு அவசரம் கடகடான்னு போகுது. ஆபிரகாமே வா அப்படின்னார். என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறார். பாவம் ஆண்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் தலையாட்டி தான் வாழணும். அல்லேலூயா. அப்படி தானேங்க? ஆதாம படைச்சிட்டு சாப்பிட்றாப்பா, இது மட்டும் விட்டுறான்னு சொன்னால் அவன் சுற்றினே இருக்கிறான். இந்த அம்மா பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க. அத்தான் இங்கே வாங்க, என்னம்மா இது ரொம்ப ருசியாக இது சாப்பிடு. இவன் அன்றைக்காவது சொல்லியிருக்கணும், இல்லை கடவுள் சொன்னார் இது சாப்பிட்டா நம்ம செத்து போய்டுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை அப்படியா, நல்லாக்குதா, ரைட்டு வாங்கி சாப்பிட்டான். 2 பேரும் நிர்வாணி ஆகிட்டாங்க. கடவுள் வந்து கேட்குறாரு, ஒழிஞ்சிக்கிட்டான், போய் எல்லா அத்தி மரத்துக்கு ஒழிஞ்சிட்டான். கூப்பிட்றாரு, அதாமே எங்கடா இருக்கிற? நான் இங்கே தான் உன் முன்னாடி தாங்கிறேன். ஏன்டா அங்கே இருக்கிற? நான் நிர்வாணி ஆகிறேன், எனக்கு வெக்கமாக்குது. யார் உன்னை நிர்வாணி ஆகுது? சாக்கி எப்படி சொல்கிறான் பாருங்களேன். யார் உன்னை இந்த காரியத்தை செஞ்சது? நீ எனக்குன்னு வச்சு ஒரு பிசாசு, ஒரு லேடி, அதுதான் இந்த மாதிரி சொல்லிச்சு. சரி, அந்த பிசாசு கிட்ட போய் கேட்குறாரு, யார் உனக்கு காட்டினது? நீ எனக்குன்னு வச்சு பாரு ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பம் வந்து நீ சாப்பிட்டா நீ தேவர் தூது மாதிரி ஆயிடும்னு சொல்லி அதனால நான் சாப்பிட்டேன். இந்த வழி அப்படியே இப்போ ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமு இப்போ சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அம்மா ஒரு அவசரம் கொடுக்க வேலை பண்ணுது. என்ன பண்ணுது? அவள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருக்கிற ஆகாரை கூட்டுன்னு வருது. அடிமை பெண்ணாக இருக்கிற வேலை செய்கிற பொண்ணை அவள் கூட்டு வந்து, எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு இல்லை, என் கர்ப்பத்தை ஆண்டவர் அடிச்சிட்டாரு. அல்லேலூயா. என் கர்ப்பத்தை ஆண்டவர் அடிச்சிட்டாரு, நீ இவளோடு போய் சேரு, இவன் மூலியமாக என் மடிக்கு பிள்ளை பிறக்கட்டும் அப்படின்னா இவன் ஒன்றே சொல்லியிருக்கணும், இல்லை ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு, நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? விளம்பரத்தில் சொல்லுவானே, கண்ணால் லட்டு சாப்பிட ஆசையா, 2 லட்டு சாப்பிட ஆசையா. இவன் பார்த்தா பரவாயில்ல, கேள்வி சாராளி இருக்கட்டும், இந்த குமரி ஒன்று ஆகா இருக்குது, இது பக்கத்தில் போவோம் அப்படின்னு இறங்கிட்டான். இவன் தப்பு இல்லை. அல்லேலூயா. இவன் சொல்லியிருக்கணும், இல்லை எனக்கு ஆண்டவர் பிள்ளையை தரேன்னு சொல்லிக்கிறார், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லாத. இவன் போயிட்டான். இவன் போன உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த அம்மா கர்ப்பம் ஆகிட்டா. இந்த அம்மா கர்ப்பம் ஆனோன்னா எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணுது? இப்போ நான் தான் யாரு? சாராள். இப்போ நான் தான். இப்போ சாராளுக்கு எப்படி இருக்கும்?
நான் அதை சொல்கிறேன். நான் இப்போ அதுதான் இப்போ பிரசங்கம் பண்ணுவேன். சாராளுக்கு எப்படி இருக்கும்? சாராளும் அவசரப்பட்டாச்சு, ஆகாரம் அவசரப்பட்டாச்சு. அவள் கர்ப்பவதி ஆன உடனே அவள் என்ன ஆயிட்டா, தன்னுடைய அதாவது எஜமாட்டிய அவள் என்ன செய்தாலாம்? அற்பமாய் எண்ணினாள். அவசரம். ஏன் தெரியுமா? ஆகார் அப்படின்னா அலைந்து திரிகிறவள் என்று மறுபெயர் இருக்கிறார். ஆகார்னா என்னதுங்க? சில பேர் அலைஞ்சு திரிகிற ஒரே ஒரு இருக்க மாட்டாங்க, உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, கர்த்தாவே உதவி செய்யணும்னு கேட்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல உட்காரதே கிடையாது. ஆண்களும் பெண்களும் எல்லாம் இவங்க தலைமையிலே இருக்கிற மாதிரியே வச்சுக்குவாங்களே. எல்லாம் நான் இல்லைன்னா உண்டு, நான் இல்லைனா குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா அந்த சபை இல்லை, நான் இல்லைன்னா ஆண்டவரே இல்லை, நான் இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி அலைந்து திரிந்து கொண்டே இருப்பாங்க. ஒன்றையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்க மாட்டாங்க. இவருடைய வாழ்க்கை ஆகாருன்னா அலைந்து திரிகிற. இவ ஏன் அற்பமாக நினைச்சா? ஆப்ராம் அப்படின்னா, அப்ராம் அப்படின்னு பழைய பேர். அப்ராம்னா உயர்வான தகப்பன். அப்ராம்னா என்னங்க? உயர்ந்த தகப்பன். அவனுக்கு மறுபேர் வச்சாரு ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜனத்தின் தகப்பன். இப்போ யாருங்க இவன்? திரள் ஜனத்தின். அதுக்கு மறுபேர் என்ன சொல்லுது அப்படின்னா ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார். அதான் திரள் தகப்பன். இப்போ சாராய் அப்படின்னா பழைய பேர். சாராய் அப்படின்னா என்னுடைய ராணி, இதய ராணி. என்னுடைய யார் சொல்லணும்? இதை யார் சொல்லணும்? ஆபிரகாம் தான் சொல்லணும். பக்கத்து விட்டு போக நீ தான் என் இதய ராணின்னா செருப்பு கட்டின்னு அடிக்க மாட்டா? இல்லை இல்லையா? நல்ல யதார்த்தமாக பேசுகிறேன்னா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அது சொல்கிறா அந்த சாராய் அப்படின்னா என்னுடைய ராணி என்று பேரு. அதை ஆண்டவரை மாற்றி வைக்கிறாரு. சாராள் அப்படின்னா உலகத்துக்கே நீதான் ராணி. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? உன் மூலமாய் சந்ததி பிறக்க போது, உங்கள் 2 பேர் மூலமாய் சந்ததி பிறக்க போது, அந்த சந்ததிக்கெல்லாம் ஆதி தகப்பன் நீதான். அல்லேலூயா. அதனால தான் ஆகாரு பிள்ளைதாச்சு ஆன உடனே இன்னும் பெரிய சாராள் நான் தான் இனிமேல் ராணி, என் ஆபிரகாமுக்கு நான் தான் இதய ராணி அற்பமாய் நினைக்கிறா. ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ போய் ஆபிரகாமை பிடிச்சி நேரம் ஆயினுக்குது, அதனால் இதை அப்படியே ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். இப்போ ஆபிரகாமை போய் பிடிச்சி செட்டை பிடிச்சி, ஆபிரகாமே உன்னை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரு, எனக்கு நீ மோசம் பண்ணுற. அவன் கேட்டான், நான் என்ன மோசம் பண்ணுறேன்? உன் மடிக்கு கொண்டாந்து வச்சிடல, அவன் என்ன அற்பமாக நினைக்கிறா அப்படின்னா. இப்போ அவன் யோசிக்கிறான், இது என்ன வம்பா போச்சே, நானா கேட்டேன், நீ தானே இவ்வளோ நீ போட எனக்கு பிள்ளை பெற்று போடுற அப்படின்னு சொன்னேன். அவன் வந்தான், நான் என்ன பண்ணுறது? இவர் அக்கா ஒரு வார்த்தை சொன்னா, அந்த வசனம் வாசிங்க என்ன சொல்கிறார் பாருங்க. 6வது வசனம் 16. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் என்ன இருக்கிறாள், உன்னுடைய பார்வைக்கு நலமானபடி செய். என்ன அழகா சொல்லிட்டான் பத்தியா? இந்த சாக்கு போக்கு சொல்றதுல கூட நம்ம ஆளுங்க சரியா தாங்கிறாங்க. அப்படி தானேங்க? இதோ அவள் உங்ககிட்ட இருக்கிறா, உன் கையின் கீழே இருக்கிறா, உன் பார்வைக்கு நலமானபடி. அவளை தொட்டி விட்ற கூட சொல்லலை இவன், அவளை அச்சு போடுறேன்னு சொல்லல. அவன் போய் அந்த காலத்திலே ஒருவேளை ஏதாவது கர்ப்பத்தை கழிச்சு இல்லாமல் கூட சொல்ல. உன் பார்வைக்கு எப்படி இருக்குதோ அப்படி நலமான நல்ல காரியத்தை செய்யணும். அவள் பார்த்தா ஆபிரகாமே சொல்லிட்டான்னா, கடினமாய் நடத்தினாள், அதனால் அவளை விட்டு அவளை என்ன செய்தாலாம்? ஓடி போயிட்டாள். ஒன்றும் சாராளாவது அவசரப்பட்டிருக்கூடாது, ஆபிரகாமாவது அவசரப்பட்டிருக்கூடாது, ஆகாராகிலும் அவசரப்பட்டிருக்கூடாது. இந்த 3 பேருமே அவசரப்பட்டு இவன் நாச்சியாரை விட்டு ஓடுற அளவுக்கு இங்கே மாறிவிட்டது. நான் கர்ப்பவதினா யாருக்கு வந்தோம்? ஒருவேளை இந்த காரியம்தான் இன்றைக்கு வாடகத்தாய்க்கு அடித்தளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? ஏன்னா ஆபிரகாம் மடியில் பிள்ளை பெற்று போடுன்னு சொன்னேன். இதனுடைய அதாவது பேரை வராரு யாக்கோபு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 அக்கா தங்கச்சி கல்யாணம். அந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணாக்கா அவங்களுக்கு பிள்ளை நின்று போன உடனே, ஐயோ எனக்கு பிள்ளை நின்று போச்சு, உடனே வேலைக்காரி கூப்பிட்றா, வா நீ யாக்கோபு பக்கத்தில் போக்காரு, நீ ஒரு பிள்ளை பெற்று போடு. அவன் மூலியமா 4 பிள்ளை வருது. யோசிச்சு பாருங்க, இது வழி வழியாக வருது. ஒரு பாவத்தை நீங்கள் செய்தா அது உன் சந்ததிக்கு வழி வழியாய் வந்துவிடும். அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். நீ நினைக்கிற ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா நம்ம வெள்ளை வச்சு வெள்ளை போட்டுன்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தால் நமக்கு ஆண்டவர் அதெல்லாம் கிடையாது. ஒரு பாவம் அது வழி வழியாய் வரும்.
எப்படி ஒரு மஞ்சக்காமால அது அப்படியே பேரனுக்கு பேத்திக்கு வரும், ஒரு சுகர் அப்படியே பேரனுக்கு பேத்திக்கு வரும், ஒரு ஹார்ட் அட்டாக் அது பேரனுக்கு பேத்தி வரும். அந்த ஜீன் அவனுக்குள்ளே இருக்கிறனால என்னைக்கு நாள் ஒரு நாள் அது வெளிப்படுன்ற மாதிரி பாவம், நீ செய்கிற அக்கிரமோ, நீ செய்கிற கீழ்ப்படியில் இல்லாத காரியம், நீ மீறுகிற காரியம், நீ செய்கிற அநியாயம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நோக்கங்கள், அடுத்த மேலே பழி போடுறது, அடுத்தவன் அநியாயமாக பேசுறது, அடுத்தவனுடைய பொருள் அபகரிக்கிறது, அடுத்தவனுடைய காரியத்தில் நீ துணிகரமாய் செய்கிற பாவம் உன் சந்ததிகளை சந்ததிகளை வழி வழியாய் வந்துகிட்டே இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் எரேமியால வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஒட்டக சிவிங்கி தன் புள்ளியை படிச்சுக்கிறீங்களா? ஒட்டக சிவிங்கி பார்த்துக்கிறீங்களா? ஒட்டக சிவி எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கலாப்பா? ஒட்டக சிவிங்கி அதை பார்த்துக்கிறீங்களா? பார்த்ததே இல்லையா? ஏன்னா இவ்வளோ உயரம் இருக்குமாய்யா, ஒரு தலை இவ்வளோ பெருசாக இருக்குமா? பார்த்தது இல்லையா? பார்த்தியா இல்லையாம்மா? பார்த்தியா இல்லையாம்மா? சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்களாம்மா? பார்த்தீங்களா? ஒட்டக சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமானால் பாவம் செய்கிற இஸ்ரவேலரும் கூட என்ன செய்ய முடியுங்க? மனம் திரும்ப முடியும். அல்லேலூயா. அது மாறிடுச்சுன்னா நீ மாறிடுவே. அப்போ என்ன சொல்ல வராரு? இந்த அவசரம் ஆகாருக்கும் அவசரம், கர்ப்பவதியான உடனே நான் தான் இனிமேல் ராணி என்றா. சாராளுக்கு அவசரம், என் கர்ப்பத்தை ஆண்டவர் வச்சுட்டா நீ எனக்காக ஒரு பிள்ளை பெற்று கொடுன்றா. ஆபிரகாமுக்கு அவசரம், இவ சொல்றதுக்கு மாரத்துரம் பேசாம அப்படியே காரியத்தை செய்து ஒரு சந்ததி உருவாக்கிட்டான். யோசிச்சு பாருங்க. இப்போ நடந்த சம்பவம், அவ ஓடுறா, ஓடும்போது மேலக்கிறவர் பார்க்குறார். அந்த பரிதாபத்தின் வார்த்தை தான் இங்கே 7வது வசனத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? கர்த்தருடைய தூதனான ஒரு பின்னாடி வரார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போன்ல சொன்னார்ல, கர்ப்பவதியாக இருக்கிறாளே, இவ தெரிஞ்சு செய்யல, இந்த சாராள் கொண்டு வந்து இவளை கர்ப்பவதி ஆகிட்டா. இப்போ சாராளுக்கு கோவம் வந்து வெளியே தொடுத்துறா, இவ எங்கே போவான்னு அந்த சமூகத்துக்கு போகிறார். ஆண்டவர் அனுப்புகிறார் ஒரு தூதனை. அதை சொல்கிறார், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் பார்த்து வழியருகே இருக்கிற நீர் ஊற்றண்டையில் அவரை என்ன செய்தாருங்க? கண்டு. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் பாவம் செஞ்சுட்டு ஓடும்போது கூட உன்னை காண்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஒருவேளை அங்கேயே நீ மனம் திரும்பிட்டியானா உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறிடும். அல்லேலூயா. ஆனால் நீ மாறலை, மனம் திரும்பலைன்னா அது அப்படியே தொடரும். இப்போ பாருங்க, கண்டு இப்போ வார்த்தை கேட்குறார். 8வது வசனம் என்ன கேட்டார்? 8வது வசனம் என்ன கேட்டார்? சாராயின் அடிமை பெண்ணாகிய என்ன கேட்டார்? ஆகாரு அப்படின்னா கேட்டார் இல்லைங்க. வெறும் வார்த்தை என்ன கேட்டாருங்க? சாராயின், வெறும் ஆகாரன்னு கேட்கல, அழகா கேட்குறாரு. சாராய்க்கு அடிமை பெண்ணாகத்தானே போனேன். இப்போ அவர் கேட்குற, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய், இப்போ எங்கே போகிறாய் என்று கேட்டார். இப்போ கரெக்டாக சொன்னா, நான் என்ன நாச்சியாரை சாராய் விட்டு நான் என்ன செய்கிறேன்? நல்லா கவனிக்கணும். இதில் நிறைய வசனங்கள், ஆசீர்வாதம். நேரம் ஆயிடுச்சு, ஒன்று 10 நிமிஷம் தாங்குது. நல்லா கவனிங்க. இவள் ஓடுகிற காரியத்தை இல்லாமல் அதே சாராய்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இனிமேல் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன், நான் உன்னுடைய அண்டையில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வேறு விதமான காரியம் நடந்திருக்கும். ஆனால் இவ கடினமாக நடத்தினோடனே, அவளை விட்டுட்டு ஓடி போனோடனே ஆண்டவர் சந்தித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். 4 காரியம் இருக்கிறது இதில். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆதி ஆகமத்தில் 16ல் 4வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. சொல்லிடுறேன், நான் நேரம் இல்லை, வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். 4வது வசனம் சொல்கிறார், அவள் ஆகாரோடு சேர்ந்தபோது ஜாகிரதையாக இருக்கணும். உனக்கு ஆசீர்வாதம் வரும்போது உன்னை வழி நடத்தினவங்களை நீ அற்பமாக நினைக்காத. உன் தகப்பனை தாய் அற்பமாக என்ன செய்யாத, நினைக்காத. உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் எல்லாரையும் கேவலமாக நினைக்காத. எச்சரிக்கையாரு. ஒரு வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க. அற்பமாய் நீதிமொழிகள் 30:23 சொல்கிறாரு பாருங்களேன். என்ன சொல்கிறார் தம்பி? வேகமாக வாசிங்க. சீக்கிரம், நான் முடிச்சிடுறேன் சீக்கிரம். நீதிமொழிகள் 30:23 சீக்கிரம் போடுப்பா. 30:23 சொல்கிறார், பகைக்கப்படாதவளாய் இருந்தோ புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமோ தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லால் ஆகும் அடிமை பெண்ணி நிமித்தமே. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுறாரு பாருங்க. என்ன சொல்றாருங்க? புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமோ தன் நாச்சியாருக்கு பதிலாக. நல்ல கவனிங்க. இவ கர்ப்பவதி ஆயிட்டு உடனே அவளுக்கு பதிலாக நான் தான் மனைவி. இன்னைக்கு கூட சமுதாயம் சண்டை போடுறதில்ல. 2 பொண்டாட்டி இருந்தால் பயங்கர தகராறு, சொத்து இருந்தால் அதோட பயங்கர தகராறு இல்லை. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சொத்து இல்லை, அப்படி தானேங்க? நமக்கெல்லாம் வாடகை வீடே பெரிய சொத்து, அப்படி தானே? என்ன ஒருத்தர் கேட்டார், ஐயா நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களே, சொந்த இடமா? சொந்த இடம் மாதிரி
என்னை கேட்ட சொந்த இடம் மாதிரி அப்படின்னு. என்னையா சொல்கிறேன் அப்படின்னா, அது மாதிரி அவ்வளோதான் வச்சுங்க. கர்த்தர் இருக்கிறவங்க அது சொந்த இடம், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனால் சொத்து கிடையாது. இன்றைக்கி சொத்து வச்சுருக்கிறோம் பாடு. பிள்ளைகள், அநியாயங்கள், பஞ்சாயத்துகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு. என்ன இவ என்ன சொல்கிறார் அந்த வார்த்தை அழகாக, புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமோ தன் நாச்சியாருக்கு பதிலாக என்ன ஆசை இவளுக்கு வந்தது? இல்லால், அதாவது குடும்ப தலைவியாய் மாற வேண்டும் என்ற அடிமை பெண்ணின் நிமித்தமே தேவன் கோபப்படுகிறார். அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நம்பி எதனா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்கன்னா அவசரப்பட்டு நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் பரலோகம் போயிட்டார். அவர் குறித்து சொல்கிறேன். அவர் இங்கே வந்தார், எதிர் வீட்டில் தான் இருந்தார். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டார். அது வேறு ஜாதி. அவன் இந்த கூட்டின்னு வந்த பொண்ணுனுடைய அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நீ என்ன காலைல ஃப்ரெண்டு. அவன் இங்கே நேரம் இங்கே வந்து வச்சுட்டான். அவன் கூப்பிட்டு போனான், உங்கள் சர்ச்சைக்கு நேராக இருக்கிறானாமே. அவன் ஒருத்தர் இருக்கிறான், என் தங்கச்சி கூட்டின்னு வந்துட்டான், நீ கொஞ்சம் அவனை எந்த வீடு கேட்டு சொல்லு, நான் அவனை உள்ளே வச்சிரு. ஐயோ இது என்ன பேர் வம்பா போச்சு, அவன் கூட்டின்னு வந்து அவன் குடும்பம் நடத்திருக்கிறான், நான் ஏன் போய் அவனை காட்டி கொடுக்கணும், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவனை கூட்டியப்பா. நீ நான் ஃப்ரெண்டு, அது எனக்கு தெரியாது, ஆனால் வீடு எனக்கு தெரியும், நீ ஒன்றா வந்து பார்த்துக்கோ, நான் போய் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து இங்கே வந்தார். இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்தார். இருக்கட்டும், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு விசுவாசி வருது அப்படின்னு. ஆனால் வந்த உடனே கொஞ்ச நாள்லேயே காரியத்தை ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கிட்ட போய் சொல்லிட்டார், நான் இல்லைன்னா பாஸ்டே கிடையாது, நான் இல்லைன்னா க்ளீன் போல்டாக சொல்லிட்டார். என்ன ஏன் சொல்கிறேன், என்னை கேட்டு தான் எல்லாம் செய்வார், என்னை கேட்டு தான் எல்லாம் பண்ணுவார், நான் இல்லைன்னா அவர் இல்லவே இல்லை அப்படின்ட்டார். என் காதுக்கு வந்து கூப்பிட்டு காட்டி, ஏன்டா இப்படியெல்லாம் சொல்கிறேன், வந்தியா ஆசீர்வாதமாக இருறா, நீ எப்பாவது போய் மாமியார் வீட்டில் சேர மாட்டியா, அதுக்கு நான் பிரயாசப்பட்டுக்கிறேன், நீ ஏன்டா இப்படி வந்து சபையில் கலகம் பண்ணுறேன்னா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டவன் சொல்லிட்டான். ஐயோ நீ பாஸ்டே இல்லை, அவன் தான் பாஸ்டன்ற மாதிரி பேசுகிறாயா என்னையா அப்படின்னா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு. அவங்க மாமியார் என்ன பேசின பேச்சு, அவன் மாமனார் செத்து போயிட்டாங்க, அவர் மாமனார் அவர் என்ன கூப்பிட்டு வச்சு வாங்கன்னு வாங்கி அசிங்கமாக பேச்சு. நான் அவர் பாஸ்டர் மாதிரியே பேசலை, நானும் பாஸ்டர் மாதிரி இல்லாத மாதிரி ஆகிட்டார். அவர் அசிங்கமாக பேசிட்டார். பரவாயில்ல, கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை, மறிச்சிட்டார். சின்ன வயசு. பிரியமானவர்களே, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க எத்தனை பண்ணும்போது யாரையும் அற்பமாய் எண்ணாது. நீ அவசரப்படாத, நீ தான் அவளுக்கு இல்லாத ஆகணுன்ற மாதிரி அவசரப்படாது. ரெண்டாவது காரியம், அதே 16ஆம் அதிகாரம் 6வது வசனவாசி தான் என்ன சொல்கிறாருங்க, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே என்ன செய்கிறாருங்க இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்யினா, கடினமாய் நடத்தினபடிலாம் விட்டு ஓடி போயிட்டா. இன்றைக்கி நிறைய பேர் எஜமான விட்டு ஓடி போகிற ஆள் நிறைய பேர் இருப்பா. நீ ஆண்டவரை விட்டு ஒரு நாள் ஓடாத. அல்லேலூயா. ஒரு வசனம் சங்கீதம் 106:41 என்ன சொல்கிறாரு பாருங்களேன். சங்கீதம் 106:41 இருக்குதா? வாசிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வாசிங்க. சங்கீதம் 106:41 வசனம் இருக்குதா பாருங்க. அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், அவருடைய பகைஞர் அவர்களை என்ன செய்தார்கள்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இவ ஓடுறவளை விட்டு இருந்தான்னா இவ போய் எங்கன்னா சிக்கிக்கிட்டு இருப்பா. ஜாதிகள் இவளை ஆளுகிற காரியத்துக்கு நடந்துடும். பிரியமானவர்களே, ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, எச்சரிக்கையாக இருக்கணும். விட்டு ஓடாத, அவசரப்படாத. நீங்கள் நிறைய பேர் எஜமான ஏசுனார் விட்டு இங்கே அங்கே தாறுமாறாக ஓடி பல இடங்களில் பார்க்குறேன். எங்கெங்கோ ஓடி என்னவோ பண்ணி வாழ்க்கையே இல்லாமல் கடைசியில் நரகத்துக்கு போகிற வாழ்க்கை. கர்த்தருக்கு சோத்திரம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே திடமாயிரு. எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார்னா உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இங்கே கூட இருக்குது இந்த பைபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. மனோகரி வீட்டில் சபை நடத்தும் போது ஒருத்தருக்கு மொட்டை கட்டு தாசி போட்டான், நீ இந்த ஊரை விட்டு ஓடலைன்னா உன்னை அவ்வளோதான் குச்சிருவான் அப்படின்னு. இன்னும் கூட இருக்குதா லெட்டர், இங்கிலாந்து லெட்டர். நான் அப்போ தான் வாங்கி அது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார், 2வது தெருவில் நடந்து போயின்னுக்கிறேன் அவங்க சபைக்கு. அவர், சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு சார், அப்படியே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு பிரசங்கர் அன்றைக்கி வராரு, அவங்க வீட்டில் உட்காந்து ஒரு பிரசங்கம் நடக்குது. நான் அப்போ தான் பாட்டெல்லாம் பாடி வர்ஷிப் பண்ணிட்டு அவர் பிரசங்கம் பண்ணிட்டுமே இல்லை லெட்டர் கொடுத்தாங்களே பார்த்தா எனக்கு அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, உன்னை உண்டில் நாய்கிட்டு உன்னை குத்திருவேன், இந்த ஊரை விட்டு போய் இன்னும் யார் எனக்கு எவனே தெரியல. ஆனால் அவர் சொல்கிறார், மகனே நீ பயப்படாது. நாங்கள் படிச்சுன்னு சொல்கிறார், மகனே நீ பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க வீட்டில் உட்காந்து நடக்குது இந்த கதை. பாருங்கள், நாம் இப்படி பகைஞ்சருக்கு இடம் கொடுக்க ஆண்டவர் எப்போது ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க, இடம் ஓடாத. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி எத்தனையோ காரியம்
ஆமாம், கர்த்தருக்கு சோத்திரம். நான் இங்கே தான் இருக்கிறேன். எழுதணும் எங்கே போனால் எப்படி ஆனால் எதுவுமே தெரியாது, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. வேதம் அப்படி தானே சொல்கிறாரு. அவர் அப்படியே பார்த்துக்குவார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீ கவலைப்படாத. அடுத்தது 3வது, அதாவது 16:9 வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். 16:9 சொல்கிறார், அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே என்ன செய்ய? ஆண்டவருக்குள்ள அடங்கிரு, காலம் வரும்போது உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் நீ அடங்காதல, எப்பவுமே அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்ப. அடங்கிரு, பார்த்துக்குவாரு. வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் தான் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி பாருங்க. என்ன சொல்றாரு? சீக்கிரம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து இருங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? கீழ்ப்படிந்து இருங்க. நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்குங்க. ஆண்டவர் சொல்றார், நீ எஜமான்னா கஷ்ட நஷ்டமாக கூட அடங்கு, நம்ம எஜமான் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா சரணமெல்லாம் மனசுலேயே வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டு பாடலாம், ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்கள், அவர் சொல்கிறார், எஜமான்களுக்கு என்ன செய்யுங்க? நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்து. அவசரப்படாத. ஆண்டவர் கை விட்டார், ஆண்டவர் என்னை காப்பாற்றலை, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கல, ஆண்டவர் என்னை ஏமாற்றி அப்படியெல்லாம் சொல்லாத. அவர் நிச்சயமாய் செய்வார், அவர் நடத்துவார், விடுதலை கொடுப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். அந்த காலத்துக்கு நீ காத்துரு. அல்லேலூயா. 4வது, அதே 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய். நல்ல கவனிங்க, உன் சந்ததியை உயர்த்துவாருங்க. ஆனால் விசுவாசம் இருக்கணும். ஒரு வசனம் வாசிங்க. என்ன சொல்றார்? ஆதியாகமம் 21:18 என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 21:18 சீக்கிரம், பக்கத்திலே தானே இருக்குது. என்ன சொல்றாருங்க? ஆதியாகமம் 21:18, நீ எழுந்து பிள்ளை என்ன செய்யுங்க? இந்த ஆகாருக்கு சொன்ன வார்த்தை தான் இங்கே நடக்குது. அங்கே சொன்னார், அதான் சொல்கிறாரு. இப்போ பிள்ளை பிறந்துச்சு, நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்க. இப்போவும் பிரச்சனை என்னன்னா, இப்போ ஆகார் நாச்சியார் கேலி பண்ணா இந்த 16ல், அந்த 21ல் ஆகார் பெற்ற இஸ்மவேலன் இப்போ வாக்குத்தத்தமாய் பிறந்த ஈசாக்கு பார்த்து பரியாசம் பண்ணுறா. இப்போ சாரால கோவம் என்ன பண்ணுறா? இவளை புறம்பே தள்ளுன்னு ஒன்று, வேறு வழியே இல்லைன்னு மறுபடியும் ஆபரகாமு அவளுக்காக ஏதாவது செய்யும்போது அந்த பிள்ளை கொண்டு போய் அங்கே தூரமாக காட்டில் விட்டுட்டா. ஒரு குசூரை செடியின் கீழே ஓட்டுட்டா. தண்ணி இருந்தது, குடிச்சிட்டா, எல்லாத்தையும் குடிச்சிட்டா. பிள்ளை அழட்டும், சாகட்டும். அது சாகத்தை நான் பார்க்க மாட்டேன். தூரமாக போய் எங்கேயோ போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிட்டு பார்க்குறா. பிள்ளை கத்துது வனாந்தரத்தில். ஆண்டவர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே 4வது சொல்கிறாரு, என்ன? உன் ஜாதியை நான் என்ன செய்வேன்? ஒன்றுமே இல்லை, ஆனால் உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நான் இங்கே உட்காரும்போது எல்லாரையும் என்ன பரியாசம் பண்ணா, சோத்திரம், பரவாயில்ல, அவர் செய்வார். என்னை கூட்டின்னு வந்தவர் தான், யாருமே இல்லை, இருந்தவனா ஓடி போயிட்டா. நான் கவலைப்படலை. கர்த்தர் இம்மட்டுமாய் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. உன் சந்ததியை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடங்கிரு. கடைசியாக அதில் சொல்கிறார், அந்த 16ல் என்ன சொல்கிறாருங்க? 13வது வசனம் வாசித்து பாருங்க. அந்த 16 சுருக்கமாக முடிச்சது. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேர் வைத்தாள். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி நீ சந்தோஷமாக போப்பா மகளே, உனக்கு ஒரு தூதனை அனுப்புகிறேன், நீ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரு, நீ போய் உன் ஆச்சாராண்டிக்கு கீழ்ப்படி, அங்கேயே அடங்கிரு, உன்னையும் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சா. என்ன பேருங்க? நீர் என்னை. அல்லேலூயா. நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்களா? இன்றைக்கண்ணா நம்ம பேரெல்லாம் வச்சுருப்போம். ஆண்டவருக்கு கண்ணே இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர் யார்? நம்ம ஆண்டவரை கண்ணு தெரியாதவர். அப்படி தானே பேர் வச்சுக்கிறோம். ஆண்டவருக்கு ஐயோ அவருக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, செவிட்டு காது, அப்படி தானே வச்சுக்கிறோம். இவன் சொல்கிறா, நீர் என்னை இந்த காண்கிற தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 48 வாசி முடிக்கலாம், 10 மணி ஆயிடுச்சு. யோவான் இன்னும் கூட இதில் நிறைய ஒரு பகுதி இருக்குது, நான் அதை நிறுத்திட்டேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, இங்கே சொன்ன வார்த்தை எங்கே வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல் கேட்குறாரு, அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே
நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை நான் என்ன செய்தேங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவர்களை கைப்பிடிச்சி சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் கைப்பிடிங்க, சொல்ல வேண்டாம், கைப்பிடிங்க. இல்லை பிடிச்சிட்டு ஏன் மூஞ்சி பார்க்காதே, அவங்க மூஞ்சி பாருங்க. கொஞ்சம் தம்பி கை பிடிச்சி அவங்க மூஞ்சி பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீ எந்த மரத்தை கீழே இருந்தாலும், எந்த முக்கில் இருந்தாலும், எந்த முச்சந்தில் இருந்தாலும், நீ எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் இயேசு உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. காண்கிற தேவன் இயேசு. பாட்டு வரலையா உங்களுக்கு? காலமெல்லாம் நம்மை நடத்திடுவா, காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் நம்மை நடத்திடுவா. நேரம் ஆயிடுச்சு பாருங்க. காண்கிற தேவன். இப்போ சொல்ற பேர் வச்சா என்ன பேருங்க? நீர் என்னை. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு புது புது பேரை வச்சு கூப்பிட்டு பாருங்கள். அந்த பேரின்படியே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிடும். இனிமேல் அந்த குறை சொல்லி கூப்பிட்ற பேரெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆண்டவரை கண்ணு தெரியாத ஆள், நீ காது கேட்காத ஆள், நீ முரட்டாட்டமான ஆள், நீ குறை உள்ள ஆள், நீ ஏமாத்துற ஆள். ஏசுனார் பற்றி சொல்லுவான். அவன் சொன்னா இல்லை, நீ ஆண்டவரே விதைக்காத இடத்துலாம் அறுக்கிறவர், அதனால் ஒன்று கொடுத்து அந்த அதை பழந்து வண்டி போச்சுட்டு அது மேலே மண்ணு முட்டு அது மேலே போய் நின்றுக்கணும். ஆண்டவரே நீ வரும்போது எடுத்து கொடுத்துடலானே அப்படின்னு சொன்னேன். அவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பு உள்ள தேசத்தில் தூக்கி போடுற அப்படின்னாரு. அது மாதிரி இல்லை, நீ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு ஒரு பேர் வைங்க. சாரோனின் ரோஜான்னு வைங்க, லீலி புஷ்பன்னு வைங்க, அற்புதமான பேர் வைங்க. கடவுளுக்கு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அந்த நாள் அப்படியாகவே உன் வாழ்க்கை மாறிவிடும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு. அல்லேலூயா. இப்போ கூட சிரிப்பே வர மாட்டேன். 10 மணிக்கு தான் முடிச்சுட்டேன். கறிக்கடையெல்லாம் இருக்க தான் போகுது. அல்லேலூயா. 10 மணிக்கு என்ன செஞ்சுட்டுங்க, முடிச்சுட்டுங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முழுமையாக கூட ஆண்டவருக்கு 2 மணி நேரம் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவ நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய சமூகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நீர் கூட சென்று அற்புதங்களை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.